இந்த சீடரே இவருக்கு சாட்சி, இவரே இவற்றை எழுதி வைத்தவர், இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகின்றேன். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் அனைவரும் அறிந்தது போல எங்களுடைய இனத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். அது மே மாதம் 18ஆம் தேதி. வரலாற்றில் நாங்கள் குறித்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். ஒவ்வொரு நினைவுகளையும் நாங்கள் மீட்டு பார்க்கிற போது நாங்கள் பலரை நினைவு கூறுவோம். எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களோடு இருந்தவர்கள், எங்களுக்கு கல்வி புகட்டியவர்கள், எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள், நாங்கள் அன்பு செய்தவர்கள், இப்படிலாம் நாங்கள் திரும்பி திரும்பி நினைக்கக்கூடிய பலரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அத்தோடு அன்புமிக்க சோதனை பல சம்பவங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் இடம்பெயர்ந்திருக்கிறோம், பல துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களை நாங்கள் பட்டிருக்கிறோம். நாங்கள் வீடு வீடாக திரிந்திருக்கிறோம், நாங்கள் உணவுக்கு வழி இல்லாமல் இருந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்து மிகவும் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள். அப்போதுதான் பாஸ்கா என்கின்ற ஒரு அழகான நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. அவர்கள் இந்த எகிப்தில் இருந்து வெளியில் போகிற போது அன்பானவர்களே, அவர்கள் எழுந்து நின்று கொண்டு அந்த உணவை உண்டார்களாம். ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் அப்படி தான் செய்தார்கள். அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம், துன்பப்பட்டோம், ஆனாலும் ஆண்டவர் எங்களை பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்துக்குள்ளே வழிநடத்தி கொண்டு வந்தார். எத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். இது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு விடயம். வரலாற்றை அன்பானவர்களை நாங்கள் மாற்றிவிட முடியாது, வரலாற்றை நாங்கள் மறந்து விடவும் முடியாது. எங்களுடைய தமிழினத்தினுடைய வரலாறு எங்களுக்கு வடிவாக தெரியும். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனைகள் நாங்கள் பட்டிருந்தோம். நீதிக்காக நாங்கள் எவ்வளவோ குரல் கொடுத்திருந்தோம். சமாதானத்தை நோக்கி நாங்கள் செல்லுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் செய்திருந்தோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய தேவை இருந்தது, அதனாலே நாங்கள் ஆயுதத்தை ஏந்தினோம். எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் உழைக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த வரலாற்று குறிப்புக்குள்ளே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலான ஒரு போர் இங்கே நடைபெற்றது. அதில் எத்தனை இழப்புக்கள், சொத்துழப்புக்கள், வீடு வாசல்களை இழந்தோம், பொருள் பண்டங்களை இழந்தோம். அனைத்துக்கும் மேலாக எத்தனையோ அன்பான உறவுகளை நாங்கள் இழந்து போனோம். எத்தனையோ பேர் தங்களை மற்றவர்களுக்காக வெடித்து சிதறி கொடுத்திருந்தார்கள். எத்தனையோ பேர் மக்களுக்காக போராடி இறந்து போனார்கள். இதெல்லாம் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான விடயம். இது இப்படியே மறைக்கப்படுகின்ற விடயம் அல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம். எப்படி அடிமைத்தனத்தில் இருந்த நாங்கள் விடுதலைக்காக போராடினோம். எத்தனையோ வரலாற்று போராட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். பல போராட்டங்கள் தோற்று போனன, பல போராட்டங்கள் வெற்றி பெற்றன. ஆனால் எங்களுடைய போராட்டம் தோற்று போனதாக நாங்கள் நினைக்கவே கூடாது. அந்த இழப்பினூடாகத்தான் ஒரு புதிய விடியலை நாங்கள் கண்டு கொள்ளுகிறோம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். அது நாங்கள் இறந்தவர்களை உன்னதமாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போனார்கள். எத்தனையோ நாட்களாக இந்த காணாமல் போன பிள்ளைகளுக்காக தாய் தந்தையர்கள் கதறி அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கான சரியான முடிவு இன்று வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ பிள்ளைகள் அநியாயமான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான விடுதலை இன்று கூட கிடைக்கவில்லை. இப்படியான நிலைகளுக்குள்ளே அன்பானவர்களே, ஒரு திறந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ளே தமிழர்களாகி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொற்ப நன்மைகளுக்காக பலரும் நாங்கள் வாழ துடிப்பது தான் மிகவும் மனவருத்தத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. சின்ன சின்ன லாபங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன, சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கின்றன என்பதற்காக எல்லாவற்றுக்கும் பின்னாலே
பல மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக கூட இப்போ இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நினைச்சு பார்க்கலாம் அன்பானவர்கள், எதற்காக நாங்கள் கஷ்டப்பட்டோம், எதற்காக நாங்கள் வேதனைப்பட்டோம், எதற்காக இவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்தித்தோம், எதற்காக இவ்வளவு அழிவுகளை நாங்கள் சந்தித்தோம் என்று சொன்னால் நீதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் உண்மைக்காகவும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் நாங்கள் சபிக்க வேண்டும். அதற்குரிய நிலையில் தான் நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த நிலையில் இப்படி இருக்கிற போது நாங்கள் இந்த நற்செய்தியை சற்று ஆழமாக பார்க்கலாம். அந்த நற்செய்தி ஒரு அழகான பகுதி. இந்த யோவான் நற்செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த யோவான் நற்செய்தியுடைய கடைசி பகுதிக்கு வருகிற போது எத்தனையோ பேர் நற்செய்தி எழுதினார்களாம். ஆனால் எங்களுக்கு 4 நற்செய்திகளாக நற்செய்தி புத்தகத்துக்குள்ளே இருக்குது. தோமையார் ஒரு நற்செய்தி எழுதினார், மரிய முதலை நம்மால் ஒரு நற்செய்தி எழுதினார், ராயப்பர் ஒரு நற்செய்தி எழுதினார், அதே போல் பிலிப்பு ஒரு நற்செய்தி எழுதினார், பாத்தலோமி ஒரு நற்செய்தி எழுதினார். இப்படி பலரும் பல நற்செய்திகளை எழுதினார்கள். இயேசுவை பற்றி எல்லாருமே எழுதினார்கள். ஆனால் இறை ஊக்கம் பெற்ற நூலாக எங்களுக்கு 4 நற்செய்திகள் தான் தரப்பட்டன. ஆனாலும் அந்த புத்தகங்கள் எல்லாம் அங்கேயோ தூக்கி எறியப்பட்ட புத்தகங்கள் அல்ல, அவையும் இயேசுவை பற்றி போதித்து கொண்டே இருந்தன. அதனால்தான் யோவான் சொல்லுவார், எழுத வேண்டிய நூல்களை இந்த உலகமே கொள்ளாது என்று நான் நினைக்கிறேன். இயேசுவை பற்றி எந்த நேரத்திலையும் அன்பானவர்கள் அது பறைசாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். 2 விஷயம் இருக்கிறது. இயேசுவுக்காக ஒன்று இறந்து போவது, அடுத்தது இயேசுவுக்காக வாழுவது. 2 விஷயம் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒரு தலை சிறந்த ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லப்படுகின்றவர். அவருடைய காலத்திலே உள்நாட்டிலே போர் ஏற்பட்டிருக்கிறது. உள்நாட்டு போர் ஏற்படுகின்ற போது மிகவும் பயங்கரமாக அந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த போது அவருடைய தனிப்பட்ட செயலாளர் ஒரு இளைஞன் இருந்திருக்கிறான். அந்த இளைஞன் ஒரு தடவை இந்த ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொன்னானாம், நானும் போராட விரும்புகிறேன், இங்கே உங்களோட அறையில் இருந்து கொண்டு சின்ன சின்ன வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நான் போராடி சாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவானாம். அப்போது ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவாராம், போராடி சாகிறது ஒன்று, அது செத்து போய்விடலாம், போராடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் சாட்சியத்தினுடைய பெரிய வாழ்வு. 2ம் தேவை நாட்டுக்கு. நாங்கள் போராடி செத்து போய்விடலாம், அது ஒன்று இருக்கிறது. ஆனால் நாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லுவாராம். இன்றைக்கு நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கிறோம், ராயப்பரையும் ஜோவானையும் நாங்கள் பார்க்கிறோம். ராயப்பர் ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர். ஒரே நேரத்தில் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் செத்துப்போனார் ராயப்பர் ஆண்டவருக்காக. ஆனால் ஜோவான் அப்படி சாகவில்லை. ஜோவான் இறுதிக்கணம் வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து செத்தவர். இப்போ 2 இருக்கிறது. ஒன்று நாங்கள் ஆண்டவருக்காக சாட்சியமாக சாவது, 2வது ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழுவது. எது கஷ்டம் தெரியுமா? ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்கிறது தான் கஷ்டம். ஆண்டவருக்காக நாங்கள் டக்குன்னு செத்து போய் விடலாம். சாட்சியம் என்று சொல்வது அதுதான். பல இரத்த சாட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம், டக்குன்னு அவர்கள் இறந்து போய் விடுவார்கள். எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம், அவர்களை எரித்து கொன்றார்கள், அடித்து கொன்றார்கள், அடித்தெல்லாம் துன்புறுத்தினார். செபஸ்டியாரெல்லாம் அடித்து துன்புறுத்தினார். பெரிய பெரிய தடிகளினாலே அவருடைய மண்டையை பிளந்தார்கள். செபஸ்டியார் அப்படி தான் இறந்து போனார். புனித லோரன்சியாரை நாங்கள் பார்க்கிற போது இரும்பு கட்டிலே அவரை போட்டார்கள், கீழே நெருப்பை போட்டு கொளுத்தினார்கள். லோரன்சியார் சொன்னார், ஒரு பக்கம் எனக்கு வெந்து விட்டது, மற்ற பக்கத்தை நீங்கள் எனக்கு திருப்பி போடுங்கள்னு சொல்லி மற்ற பக்கம் திருப்பி போட்டார்களாம். அவர் அப்படியே வெந்து அந்த நெருப்புக்குள்ளே கருகி போனார். இதெல்லாம் அன்புமிக்க சோதரர்களே சாட்சியத்தினுடைய மேன்மை சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒன்று இருக்கிறது, சாட்சியம். இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மரிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். 2வது இயேசுக்காக வாழ்கிறது. எங்களுக்கெல்லாம் அந்த அழைப்பு தான் இருக்குது. இயேசுக்காக நாங்கள் வாழ்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அதான் சாட்சியம். இயேசுக்காக வாழ்கிறது தான் கஷ்டம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக செத்து போகிறது டக்குன்னு நாங்கள் இறந்து போய் விடலாம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சியத்தின் மேன்மை. அதனால தான் இன்றைக்கு திருச்சபை இருக்கிறது என்பானவர்களே. ஆனாலும் இயேசுக்காக இன்னும் பல பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களை ஒவ்வொரு நாளுமே கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ எங்களுக்கு என்ன அழைப்பு இருக்கிறது? இயேசுக்காக வாழுகின்ற ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 2009ஆம் ஆண்டு எத்தனை மக்கள் இறந்து போனார்கள் தெரியுமா? அவர்கள் பலரும் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் அன்புமிக்க சோதரங்களை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எத்தனையோ மக்கள் இறந்து போனார்கள். கொத்துக்குண்டுகள் பாவிக்கப்பட்டன, பலரும் இறந்து போனார்கள். அது எதுவுமே எங்கேண்டே தெரியாது. இப்போது கூட எங்களிடத்தில் கேட்பார்கள், ஃபாதர்
எங்களுடைய சகோதரனை எங்கே அடக்கம் செய்தோம், எங்கே புதைத்தோம், எங்கேயுமே தெரியாது. எல்லா இடத்துலையும் புதைக்கப்பட்டார்கள், எல்லா இடத்துலையும் போடப்பட்டார்கள், எல்லா இடத்துலையுமே செத்து மடிந்தார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான நிலைகள் தான் அந்த இறுதி கணப்பொழுத்தில் இருந்தன. அப்படிப்பட்ட நிலை அன்புமிக்க சகோதரனை பல மக்கள் இறந்து போனார்கள். இன்றைக்கு எங்களிடம் ஆண்டவர் கேட்பது என்ன தெரியுமா? நீ இப்போது சாட்சியத்தை வாழ முடிகிறதா உன்னாலே? அதான் இன்றைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற பெரியதொரு கேள்வி. எனவே அன்புமிக்க சகோதரங்களை, இயேசுக்காக நாங்கள் வாழ